இது விவசாயிகளால செயற்கையா உருவாக்கப்பட்டது. நல்ல வேலை அண்ணன் கேட்ட, இல்லைன்னா செத்துக்கித்து வேறுபட அநியாயமா வரட்டா தர்பூசணி சாவ பார்த்தா என் மாப்பிள்ள நல்ல வேலையா வந்து காப்பாத்திட்டான். வெயிலுக்கு தர்பூசணி இருக்கு, ஒரு பீஸ் வேணா சாப்பிட்டு போவோம். ஆனா ஒரு பீஸ் தர்பூசணி கொடுங்களேன். ஒரு பீஸ் எடுக்கவா? ஒரு பீஸ் வெட்டி கொடுங்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. இது என்ன விஷத்தை தின்னுட்டு இருக்கான்? இவன் வேற பழத்துல பங்கு கேட்பானே. என்னடா இப்ப இது நீ சாப்பிட்டு இருக்க? நீ நியூஸ் சேனல் எல்லாம் பாக்குறது இல்லையா? இது விவசாயிகளால செயற்கையா உருவாக்கப்பட்டது. இதை சாப்பிடறதுனால பல பேர் செத்து இருக்கிறதாக உணவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் சொல்றாங்களா? இதெல்லாம் நீ பாக்குறது இல்லையா? இந்த வெயிலுக்கு இதை சாப்பிட்டு பல பேரோட உயிர் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இதை தின்னா உயிர் போகாது, உயிர் தான் வரும். சொல்லியிருந்தா உனக்கு இன்னொரு பீஸ் வாங்கி தந்துடும். இல்ல மாப்பிள்ள, உண்மையதான் சொல்றேன். இது விவசாயிகளால செயற்கையா உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, இதுல ஏதோ மருந்து போடுறதாகவும் இது சாப்பிடறதுனால நிறைய பேர் சாப்பிடறதாகவும் நியூஸ் சேனல் யூடியூப் சேனல் ட்ரெண்டிங்ல போயிட்டு வீடியோ இதுதான்டா. எல்லாம் இந்த வெயிலுக்கு நான் என்னதான் சாப்பிடணுங்கிற அதுக்கு தாண்டா அண்ணன் உனக்கு டொரனை கொண்டு வந்திருக்கேன். இது கார்பரேட் கம்பெனியால இயற்கையா உருவாக்கப்பட்டது. இதுல எந்த கெமிக்கலும் கிடையாது. முக்கியமா இந்த கலருக்கு எந்த கெமிக்கலுமே கிடையாது. இயற்கையா உருவாக்கப்பட்டது. இதை நீ குடிச்சேன்னா உனக்கும் தம்பு, உன் மனசுக்கும் தம்பு. இதை குடி. நல்ல வேலை அண்ணன் கேட்ட, இல்லைன்னா செத்துக்கித்து வேறுபட அநியாயமா வரட்டா தர்பூசணி சாவ பார்த்தா என் மாப்பிள்ள நல்ல வேலையா வந்து காப்பாத்திட்டான். ஆதி காலத்திலேயே எங்க விவசாயிகளால உருவாக்கப்பட்டதுதான் தர்பூசணி. இதை கேடுன்னு சொல்ற உணவுத்துறைக்கு இதை கேடுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் நம்ம குடிக்கிற இது கேடா இல்ல இது கேடான்னு சொல்லிட்டு சிந்திச்சு செயல்படுங்க. வெறும் சில நூறு அரசியல்வாதிங்க கோடிக்கணக்கான நம்ம மக்களின் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறாங்க. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலை